அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலிமா என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது, இந்த தனுசு ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்கள், அதாவது மூணாம், பூராட்டம், உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது, தொழில் வியாபாரம் எப்படி அமையப்போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமையப்போகுது, உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்திற்கும் எந்த கடவுளை வணங்குனீங்கன்னா நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். இந்த கிரக நிலை மாற்றம் எப்போ இருக்குது, இந்த குரு பயிற்சி எப்போ நடக்க இருக்குது அப்படிங்கிறதையும் இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க, இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலைய மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். இந்த தனுசு ராசிக்காரங்க எப்பயுமே பழமையாக அதிகமாக விரும்பக்கூடியங்க. பழமையான விஷயங்களை நாடி நாடி சென்று அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படக்கூடியவங்களும் நம்ம தனுசு ராசிக்காரங்க தான். அப்படிப்பட்ட நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது, இந்த குரு பகவானையே ராசிநாதனாக கொண்ட நம்ம தனுசு ராசிக்காரங்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது, இந்த கிரக நிலை எப்படி அமைந்திருக்குன்னா பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்திலேருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறி இருக்கிறார் நம்ம குரு பகவான். உங்களுடைய தொழில் ஸ்தானம், விரயஸ்தானம், தன வாக்கு ஸ்தானத்தை ஆகியவற்றையெல்லாம் பார்க்க இருக்கிறார் குரு பகவான். அதனால் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது, இந்த மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு மாறும் குரு பகவான் எப்போ மாற இருக்கிறார் அப்படின்னா நிகழும் மங்களகரமான சுவாதி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் வசந்த ரீதி சித்திரை மாதம் 18ஆம் நாள், இதற்கு சரியான ஆங்கில மாதம் அப்படின்னு பார்த்தா மே 1ஆம் தேதி அன்றைய தினம் கிருஷ்ணா பட்சம் அஷ்டமியும் புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் சுபயோகமும் பவகரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுப தினத்தில் உதயநிதி நாளிகை 28:22 மாலை 5:01 துலா லக்கினத்தில் குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மாற இருக்கிறார். நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு, இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பயிற்சி குரு பகவான் உங்களுடைய தேகத்தை பொலிவடைய செய்வார். இந்த குரு பயிற்சி குடும்பத்தில் சூழ்ந்திருந்த பிரச்சனைகளை விலக்கி தெளிவு பிறக்க வைப்பார். குறிக்கோளை சுலபமாக அடைவீங்க. பண கஷ்டம் படிப்படியாக குறையும். புது காரியங்களெல்லாம் செயல்படுவீங்க. அதன் மூலியமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தாய்வழி உறவினர்களிடமிருந்து நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்தும் கிடைக்கும். தாய்வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு வந்து சேரும். இதனால் ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சமுதாயத்தில் உயர்ந்தவரோட நெருங்கி பழவீங்க. அதன் மூலியமாகவும் உங்களுக்கு லாபம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. போட்டியாளர்களின் எல்லாம் தவிடி பொடியாக்கி விடுவீங்க. அதே நேரம் அவ்வப்போது உடல் உபாதைகள் அப்பப்போ ஏற்படும். அதில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க. ஒரு சிலருக்கெல்லாம் வயிறு தோல் சம்பந்தமான உபாதைகள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மருத்துவரோட முன் ஆலோசனை பெறது ரொம்பவும் நல்லது. உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். மற்றபடி நீங்கள் திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். சட்ட பிரச்சனைகள் பெரிதாக்காமல் பார்த்து கொள்வீங்க. வம்பு வழக்குகள்லாம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். உங்களை பற்றி வீண் புரளை சொல்பவர்களை விலகி வைப்பீங்க. அவங்களையெல்லாம் இனம் கண்டு அவங்கள விலக்கி வைப்பீங்க. உங்களுடைய நுண்ணிய அறிவால் புதிய ஆற்றலை வெளிப்படுத்துவீங்க. குடும்பத்தினருடன் விருந்து கேளிக்கை இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. பொருளாதாரமும் சிறப்பான வளர்ச்சி அடையும். தனிப்பட்ட முறையிலும் கூட்டு தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்கள் தெய்வ நம்பிக்கையை அதிகரித்து காணப்படும். பிறரை சார்ந்து செய்துக்கிட்டு இருந்த எந்த காரியத்தையும் இப்போ நீங்கள்
தனித்து செயல்படுவீங்க. அதன் மூலியமாகவும் நல்ல லாபம் கிடைக்கும். அதாவது கூட்டு தொழிலாக இருந்தவங்க இப்போ தனியாக பிரிந்து நீங்களே சொந்தமாக ஓனாக ஒரு பிஸ்னஸ் தொடங்குவதற்கான யோகமும் இருக்குது. போட்டியாளர்களெல்லாம் சமாளிப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக செயல்படுறது நல்லது. அதே டைமில் இதில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும். உற்றார் உறவினர்களிடம் பேசும்போதும் நடந்து கொள்ளும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அவங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உங்களுடைய செல்வாக்கு உயரும். வீட்டை பழுது பார்ப்பது போன்ற இந்த மாதிரி ஏதாவது செய்யறதா இருந்துச்சுன்னா கொஞ்ச நாளைக்கு வேண்டாம். அதே மாதிரி மார்க்கெட்டிங் துறையில் ஏதாவது ஷேர் பண்ணுற மாதிரி ஷேர் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி துறையில் ஏதாவது முதலீடு செய்கிற மாதிரி இருக்கிறத இப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அவசியமில்லாத பயணங்களை தவிர்க்கிறதும் நல்லது. அதோடு முக்கிய முடிவுகளை நம்ம முன்னோர்கள்கிட்ட ஆலோசனை பெற்று அந்த முடிவுகளை செயல்படுத்துறது ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியமும் மனநலமும் சீராக இருக்கும். யோகா இந்த மாதிரி எதையாவது செய்துட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு மேல் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாவீங்க. ஆனால் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. அனைத்து இடையூறுகளையும் தாண்டி நீங்கள் வெளிவரணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. சிலருக்கு அலுவலக ரீதியான வெளியூர் செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும். அதன் மூலிமா உங்களுக்கு விருப்பமான ஒரு செயல் நடைபெறத்துக்கான வாய்ப்பும் இருக்குது. மற்றபடி முயற்சி மேற்கொண்டால் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும். வியாபாரிகள் புதிய முயற்சியெல்லாம் மேற்கொள்வீங்க. அதன் மூலிமா உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் கூட்டாளிகளிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கெல்லாம் பிரச்சனை வாக்குவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. மற்றபடி கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலன் அனைத்துமே கிடைக்கும். புதிய திட்டங்கள்லாம் செயல்படுத்துவீங்க. வாடிக்கையாளர்களை கவருவதில் அதிக ஆர்வம் காட்டுவீங்க. அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவியெல்லாம் கிடைக்கும். பயணங்கள் மூலியமாகவும் உங்களுக்கு நன்மை அதிகரிக்கும். உங்களின் அனைத்து வேலைகளையும் நீங்கள் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீங்க. அதே சமயம் உங்களுடைய அரசியலில் இருக்கிறவங்க தொண்டர்கள் உங்களுக்கு சிறிது அலட்சியப்படுத்துவாங்க. அதன் மூலிமா சில மன குழப்பமும் உளைச்சலும் ஏற்படும். இருந்தாலும் நீங்கள் கவனமாக பேசி எல்லாத்தையும் ஈர்த்து செயல்படுவீங்க. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்திற்கும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். ரசிகர்களும் உங்களை அங்கே ஒரு சில இடத்துல பாராட்டு கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி வேதனைப்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சக கலைஞர்களும் உங்களுக்கு உதவ மாட்டாங்க. அதனால் ஒரு சில இடத்துலலாம் மன உளைச்சல் ஏற்படும். எந்த கோரிக்கையை எடுத்து அவங்கக்கிட்ட ஏதாவது கோரிக்கை வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கோரிக்கையெல்லாம் எப்போ கொண்டுட்டு போகாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. மற்றபடி பொறுப்புடனும் பொறுமையாகவும் இருந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். இந்த குரு பயிற்சி மூலிமா பெண்களுக்கு என்னெல்லாம் நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா கூடுதலான வருமானம் அதிகரிக்கும். ஆடம்பர பொருள்லாம் வாங்கி ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. கணவரிடம் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது. குடும்பத்தில் சுப காரியம் நடைபெறத்துக்கான வாய்ப்பும் இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் முழுமையான கவனத்துடன் செயல்படுறதுனால நிறைய மதிப்பெண் பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. படிப்பை தவிர வேறு எதையாவது விளையாட்டு போக்கில் அதிகம் சிந்தனையை விட வேண்டாம். கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்திக்கிட்டு வர்றது நல்லது. தனுசு ராசியின் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பண விஷயங்களை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உடன் இருப்பவர்களுக்கு முக்கியமான விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கிறது நல்லது. விற்பனையில் லாபம் ஈட்டுவதற்கான சூழ்நிலையும் இருக்குது. நண்பர்கள் மத்தியில் மரியாதையும் அதிகரிக்கும். பெற்றோர்கள் சொல்படி நடக்கிறது உங்களுக்கு நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும். எந்த விஷயத்திலும் அவசரப்படாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. பூரோட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலிமா மனமகிழும்படியான எல்லாமே வீட்டில் நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரத்தில் மந்த நிலையெல்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பழைய பாக்கியெல்லாம் வசூலாகும். ஆனால் ஒரு சில இடத்துல கொஞ்சம் தாமதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கிறது நல்லது. பண வரத்து ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணங்கள் எல்லாம் வெளியில் செல்வதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதன் மூலியமாகவும் உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு மனம் நோகும்படியான சில வார்த்தைகள் எல்லாம் வெளிப்படுத்துவாங்க.
வாங்க. கொஞ்சம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது. உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பயிற்சியால் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருக்கிறது நல்லது. தெய்வ வழிபாடு உங்களுக்கு வெற்றியை உண்டாகும். பொறுப்பு வாய்ந்த பதவியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். மேலிடத்துல உங்களுடைய உத்தரவுகளை கேட்டு நடப்பாங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படும். மேலும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு முருகனுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் போக்கி மனதில் நிம்மதி உண்டாகும். அதே மாதிரி வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை சாத்தி வழிபட்டுடுவாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்திற்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நம்பிக்கையோடு போய் முருகப்பெருமானுக்கு தீபமும் செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றிடுவாங்க. அதே மாதிரி வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை சாத்திடுவாங்க. நிச்சயமாக நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.